யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு மனிதன் தலைவனாகுவதும் ஒரு மனிதன் தற்குறியாகுவதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தலை இருக்கிறவன் எல்லோரும் தலைவனாகிவிட முடியாது. நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், ஒருவனுடைய குணம் சரியாக இருந்தால்தான் அவனுடைய குடும்பம் நன்றதாக இருக்கும், அவனுடைய நட்பு சரியானதாக அமையும். யாரை பற்றின ஒரு பீடிகை போட வருகிறேன்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதனாக வரக்கூடியவன் கண்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒளியும், அவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாந்தமும், அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய குமுறலும், அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, இது எல்லாமே உணர்த்திவிடும். ஆனால் காலம் எல்லோருக்கும் ஒரு கனிகளை கொடுப்பதைப் போல் ஒவ்வொருக்குமான நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கனிதான் நம்மளுடைய சுவை, நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கும். என்ன நடந்தது, எப்படி எதுங்கன்னு சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ பாருங்களேன், மது, சிகரெட், புகையிலை இதுகளை தொடாத நபர்கள் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் இல்லாத ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கி என்ன நடக்குது சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறது நம்ம எல்லாருமே பார்ப்போம். திராவிட இயக்கம் பிதாமகனாகிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு 2 ஆண்டுகளில் மறைந்து விட்டார். ஆனால் அந்த மறைவுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? மது, அதாவது மெடிக்கல் இலாக்கா. அதுதான் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தையும், எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு, அதாவது அரசியலில் எதுவெல்லாம் உண்மை எதுவெல்லாம் போலி அப்படிங்கிறதை உணர வைத்ததும் அதுதான். அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இப்போ வீட்டுக்கு போகிறார். வீட்டில் அவருடைய உடையை எடுக்கிறதுக்கு பீரோவை திறக்கிறாரு. பீரோன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய மரப்பதவை திறக்கிறாரு. திறந்து அவர் ட்ரெஸ்ஸு எடுக்கிற நேரத்தில் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் என்னென்ன எடுத்து பார்க்குறாரு, அந்த கால சாராய பாட்டில், மது பாட்டில். எம்ஜிஆர் பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம வீட்டில் சாராய பாட்டிலா, எப்படி சாத்தியம்? அப்போ அன்னை சக்கரபாணி குடிக்கிறாப்லையா? தாய் அதை பற்றி கேட்கவே வேண்டாம், அம்மாவை பற்றி சொல்ல வேண்டாம். அப்போ யார் குடிக்கிறா வீட்டில்? நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி சாராய பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ உடனே அம்மாவை பார்த்து என்னப்பா அப்படிங்கிற ராமச்சந்திரா என்னன்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை சொல்கிறார். என்னம்மா வீட்டில் பீரோக்குள்ளே பாட்டில் இருக்குது, சாராய பாட்டில் இருக்குது, மது பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. இது எப்படி உள்ளே வந்துச்சு, இது யார் கொண்டு வந்தா, இந்த வேலையை செஞ்சது யாருன்னு பயங்கரமாக கத்துன உடனே அவங்க அம்மா சொல்லுது, டேய் உன்ன மாதிரி தான் நான், இது அண்ணே வீடு, அண்ணனே பேசாமல் இருக்காப்புல, உங்கள் மதுனிக்கு வாங்கி கொடுத்துருக்குது, அதாவது சக்கரபாணி அவர்களுடைய மனைவிக்கு அவங்களுக்காக வச்சுருக்குது, இது ஒரு மருந்து மாதிரி, நீ பேசாமல் இரு போ அப்படின்னா எம்ஜிஆர் கேட்கல. அது எப்படி அப்போ மதுனி சாராயம் குடிப்பாங்களா, மது குடிப்பாங்களா, என்ன பழக்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான சத்தம் போட்ட உடனே எம்ஜிஆர் அம்மா என்ன சொல்கிறாங்க, இருக்குன்னா இரு, இல்லைன்னா வெளியே போகும், என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி போனால் இவர் கோவச்சிக்கிட்டு வெளியே, அம்மா நம்மளை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாரே அப்படிங்கிறத அவளை கவனிக்க முடியல, அப்படியே வெளியே போயிட்டாங்க. வெளியே போகிறார், அழுது கொண்டே போவதாக அவரே எழுதியிருக்கிறார். நீங்கள் சமநீதிங்கிற புத்தகத்தில் எம்ஜிஆர் எழுதியதைத்தான் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பதிவு, இது உண்மையான பதிவு. அப்படியே போகிறார். இனி நம்ம உயிர் வாழக்கூடாது, பெத்த தாயே நம்மளை சீ போ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற மனநிலையில் அவர் வெறுத்து போய் கடற்கரைக்கு போகிறார். போய் கடல் ஓரமாக இருந்து அம்மாவிடம் நாம் கேட்டது தப்பா, இல்லைன்னு நம்ம வீட்டுக்குள் நம்ம மதினி அந்நியார் அவர்கள் குடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அது தப்பா, இது என்ன, இது பெண்கள்கிட்ட நம்ம இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிற போது தான் அவங்க அண்ணே வராரு. தோளில் கையை வச்சு திருப்புறா, அவள் அண்ணே இருக்காப்புல. ஏன்பா எப்படி கோவக்காரனா கோச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்னப்பா இருக்குது, என்ன பொருள் ஏது என்று நீ விசாரிக்க வேண்டாமா, கேட்க வேண்டாமா? நீ சொன்ன அம்மா விளக்கம் சொல்கிறதுக்குள்ளே நீ ஓடி வந்தால் என்ன இருக்குது? பாட்டில் எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு தான் கேட்டியே தவிர அவங்க காரணம் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக நீ இருந்தியா?
அழுது கலவரம் பண்ணி நீ இது மாதிரி பண்ணிட்டு அதான் அம்மா உன்னை வெளியே போய் சொல்லியிருக்கிறாப்புல, அதுக்காக நீ இப்படியாப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வராங்க. அவள் அண்ணே சொல்கிறாரு. சொன்ன உடனே ராமச்சந்திரா, யதார்த்தத்தை தெரியாமல் இருக்காதே, இதில் இருக்குது நடிப்பால் நான் பார்க்கல, இந்த அனுபவம் எனக்கே உண்டு, அதனால் நான் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய வழி என்ன என்பது எனக்கு தெரியும். அதனால் குடும்பங்கள் படக்கூடிய வழி இருக்கு இல்லையா, சொல்ல முடியாத வழி, அனுபவித்தவன் நான், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும் என்றால் இதனுடைய தீமைகள் எல்லாம் தெரியும். குடியால் நாசமாக போன குடும்பங்கள் எல்லா உறவுகள்லேயும் இருக்கும். இதை கேட்கக்கூடிய தோழர்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை மறுக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் என்று நினைச்சதில் ஒரு இருக்குது, இளவட்ட வயசில் அப்போ போகிறார். கேட்ட உடனே, தம்பி உங்கள் அன்னிக்கு மதினிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, பிரசவ வலி வந்து கொடூரமானது, கொடுமையானது, பெண்களுக்கு மறுபிறவியினை போலது, அதனால் தான் பிரசவம் தான் அதுக்கு பேர். பிறந்தால் சவமாகணும், தப்பிச்சா சாமியாகலாம். அதனால் தான் பிறப்பிற்கு தாய்க்கு வந்து முதல்ல மாதா அப்படி 4 பேரில் யாருங்கிறத சொல்கிறான். கடவுளை 4வது இடத்துக்கு வைக்கிறாங்க நம்பிக்கையை வந்து. முதல்ல தாய், 2வது தகப்பன், 3வது ஆசிரியர், 4வது தான் கடவுள். அப்படி இல்லைன்னா தாய், தகப்பன், ஆசிரியர், இந்த 3 பேரும் தான் கடவுள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் பொருள், இதுதான் உண்மையான பொருள் அப்படின்னு. அப்போது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களில் இருக்கக்கூடிய வலியினை போக்குவதற்காக, அந்த கொடூரமான வேதனையை தடுத்து குய்ந்த நேரம் தூங்குவதற்காக சிறிது பிராந்தியைப் போல் பிடிப்பது வழக்கம். ஒரு மூடியில் வச்சு கொஞ்சம் ஒரு கிளாஸில் தீனி ஊற்றி கொடுத்து அவங்க தன்னை அயர்ந்து தூங்குவதற்காக கொடுப்பது வழக்கம். இதை போய் நீ வந்து தப்பாக இருந்தேன்னா என்னப்பா? அதனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம சொந்தக்காரர் வேல்நாயர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வர சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா, இவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் தானே குடிக்கிறதுக்கு தேவைப்படும், அந்த வலியை இருக்கிறதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவர் குடித்து விட்டு 3/4 வாசியை முடிச்சுட்டு 1/4 வாசி வச்சுருக்கிறாரு. இதுதான் உண்மை. இது எல்லாருடைய வீடுகள்லேயே கூட இது இருக்கும், தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலைன்னா தாய்மார்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அது வந்து புரியும். அது வந்து மருந்தாகத்தான். வெள்ளைக்கார குளிர் தேசத்தில் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னா, அவுன்ஸு கணக்கு இந்த இவ்வளவு தான் கொடுப்பேன், தண்ணி வந்து இவ்வளோ ஊற்றி மொத்தமாக குடிக்க முடியாதா? குடிக்கலாம் இல்லையா? அது அப்படி குடிக்கக்கூடாது. உடலில் சூடை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த குளிர்ச்சியினை தவிர்க்கிறதுக்குமாகத்தான் வெள்ளைக்காரன் குடிப்பான். ஆனால் இங்கே குடிக்கிறதுலையும் போதையில் இருக்கிறதுக்கு இதை குடிக்கிறது தான் குடும்பத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்கான். இதை சொல்லி தான் அவர் வந்து கூட்டிக்கிட்டு வந்தார் வீட்டுக்கு. அதுக்கு பிறகு தான் அதோடைய உண்மைத்தன்மை புரிந்தது. அதுபோல் உங்களுக்கும் சில நேரங்களில் ஏதோ ஒரு செய்தி மூலமாக ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும். இதோட விளைவுகளை அறிந்து தான் எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்கள் எல்லாம் அதை அப்படியே கடைசி வரை எந்த விதமான குடிப்பழக்கங்கள் இல்லாமல் அதை கொண்டு வந்து சேர்த்தார். அடுத்து 1972 திமுகவிலிருந்து கருணாநிதியால் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் அந்த உறுப்பினர் படிவம் இருக்கு இல்லையா, அந்த உறுப்பினர் படிவத்தில் வந்து அவர் போடுறாரு, அதாவது யாரெல்லாம் உறுப்பினராக தகுதியற்றவர்கள்ங்கிற இதில் போடுறது, குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில், அதாவது எம்ஜிஆர் துவங்கின அந்த ஆரம்ப கால இதில் வந்து கட்சியில் உறுப்பினராக கூட சேர்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அது நடத்தியும் காட்டினாங்க. அதுதான் பெரிய இது. இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சாத்தியம். நான் சொல்கிறேன் ஒரு சாட்சி, இரத்த சாட்சியாக சொல்லுகிறேன். என்னோடு உடன் இருப்பவர்கள் தான் என் சகோதரர்களாக போல அல்ல, எனது அண்ணன்மார்களைப் போல இருக்கிறவர்கள். என்னோடு எப்பயும் நாங்கள் இரத்தமும் சதையும் நகமும் ததையுமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கிற என்ன செஞ்சார்னா, தலைவர் வைகோ அவர்கள் மது போதைக்கு எதிரான ஒரு நடைபயணத்தை துவக்கினார். ஊரிலிருந்து வந்து துவக்கி அப்படியே வந்தாங்க. யாரும் வந்து மதுவினால் சீரழி தெரியுமில்ல, சசி பெருமாள் மரணம் அதெல்லாம் ஒரு பெரிய இதிலிருந்து அந்நேரம் ஒரு நடைபயணத்தை அறிவித்து செஞ்சாங்க. அதுகள்லாம் அந்த நடைபயணம் முழுமையாக நடந்து வெற்றி அடைந்த பிறகு ஒரு நிகழ்ச்சி நடந்து முடியுது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ராஜபாளையத்துக்கு ஒரு கிரகப்பிரவேசம், அதாவது வீடு திறப்பு விழாவுக்காக வந்திருந்தாங்க. வந்தவங்க கிட்ட என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய அண்ணன்மார்கள், தோழர்கள் தான்.
அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலைவர் மேடையில் இருக்கிறாங்க, போய் ஒரு 10 ரூபா பத்திரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. அதில் கொடுத்ததில் எழுதியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய அயராத உழைப்பின் காரணமாக இத்தனை 100 கிலோமீட்டர்கள்கிட்ட நீங்கள் நடந்தது இந்த மக்களுக்காக, குடிக்கக்கூடியவர்கள் குடிக்கக்கூடாது என்பதற்காக. குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வை இழக்கிறார்கள், பெண்கள் பரிதவிக்கிறார்கள், குழந்தைகள் அனாதை ஆக்கப்படுகிறார்கள் என்கிற நிலையெல்லாம் அறிந்து நீங்கள் பண்ணதும் உங்களுடைய பிரச்சாரம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதை அறிந்து இன்று முதல் இல்லை, நேற்று முதல் இல்லை, நீங்கள் நடைபயணம் நடந்த நாள் முதல் நாங்கள் குடிக்கவில்லை, குடியினை ஒரு பொழுதுபோக்கிற்காக கூட நான் பயன்படுத்தவில்லை என்று, இனி என் வாழ்நாள் முழுவதும் இதை நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறார்கள். ஒரு தலைவர் சரியாக இருந்தால், ஒரு தலைமை சரியாக இருந்தால் அந்த தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள். அதேதான் ஒரு குடும்பம் சரியாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். இவர்கள் 2 பேரும் சரியாக இருந்து விட்டால் ஒரு சமூகம் மிக சரியான சமூகமாக மாறும். ஒரு கற்றறிந்த சமூகமாக, ஒரு கல்வியற்ற சமுதாயமாக இல்லாமல் ஒரு சமூக சமூகமாக இது மாறுவதற்கு முழு ஒத்துழைப்பு தரும் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் நாம் பெற்றிருந்தோம். ஆனால் இன்று நாம் தான் சிந்திக்க வேண்டும். ஓட்டினை மிக சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நாம் போட வேண்டும். நன்றி, வணக்கம் தோழர்களே.